குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 30/3/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 6:14 திதி இன்று பிற்பகல் 2:50 வரை பிரதமை, அதன் பின்பு துதியை. நட்சத்திரம் இன்று மாலை 6:37 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாம யோகம் இரவு 7:51 வரை ஐந்திரம், பின்பு வைதுருதி. கரணம் பிற்பகல் 2:50 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் மாலை 6:37 வரை அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசுல மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டம் நட்சத்திரம் மாலை 6:37 வரை பூரம், பின்பு உத்திரம் நட்சத்திரம் சந்திராஷ்டமம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, தெலுங்கு வருட பிறப்பு. இன்னைக்கு யுகாதி பண்டிகை. யுகாதி பண்டிகை கொண்டாடும் அனைத்து மக்களுக்கும், கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கும் தெலுங்கு வருட பிறப்பு வாழ்த்துக்கள், யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் சந்திர தரிசனம் ஈவினிங்கு. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது பைரவர் வழிபாடு. அதுவும் ராகு காலத்துல பைரவர் வழிபாடு பண்ணால் கடன் பிரச்சனை தீரும். அதனால வழிபாடு பண்ணுங்க. அதே போல இன்னைக்கு சந்திர தரிசனம் 3ஆம் நாள் இல்லையா? சந்திரனை பார்ப்பது சிறப்பு. இன்னைக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்றேன். இது நீங்க நினைத்தது நிறைவேறதுக்கான ஒரு பரிகாரம். இது தினந்தோறும் செய்யணும். செய்ய முடிஞ்சா செய்யுங்க, சரிங்களா? வீட்லயே இதை செய்யுங்க. சக்கரத்தாழ்வார் இருக்காரு இல்லையா? அந்த சக்கரத்தாழ்வாருக்கு தினந்தோறும் 12 அகல் விளக்கு வச்சு நெய் தீபம் ஏத்துங்க. ஒரு 48 நாள் தொடர்ந்து நீங்க ஏத்துங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். செஞ்சு பாருங்க. இது நிறைய பேருக்கு சொல்லி இது வரைக்கும் நான் நம்ம சேனல்ல சொல்லல. இதை செஞ்சு பாருங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்கும். உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டா அது செஞ்சு கொடுக்கும். சக்கரத்தாழ்வார், சக்கரத்தாழ்வார்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், மகாவிஷ்ணு கையில இருக்கக்கூடிய சக்கரம் தான் அது. அதனால இன்னையில இருந்து கூட நீங்க ஆரம்பிக்கலாம், ஈவினிங்ல ஆரம்பிக்கலாம். ஏன்னா வளர்பிறை இல்லையா, சந்திர தரிசனம் வேற. அதனால சக்கரத்தாழ்வார் படம் வீட்டுல வைக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. சக்கரத்தாழ்வார் வீட்டில் இருக்கும் இடத்தில் சுபிட்சம் பெருகும். தேவையற்ற பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள வராது. வரணும்னு நினைச்சாவோட வாசலோட நின்றுடும். அதனால 12 அகல் விளக்கு வச்சு நெய் தீபம் ஏத்தணும். அந்த படத்தை வச்சிருங்க. எதிர்க்க ஒரு தட்டிலேயே அந்த 12 அகல் விளக்க வச்சுட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க, நிச்சயமாக நடக்கும். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வசமும் மட்டும் கொண்டு போங்க. கோச்சாரத்தை பார்த்துட்டு ராசி பலனை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், சுக்கிரன், ராகு பகவான், சந்திர பகவான், புத பகவான் இருக்கிறார்கள். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான். இன்றைய தினம் மாலை 4:35 சந்திர பகவான் மேஷ ராசிக்குள் பிரவேசமாகிறார். மாலை 4:30 மணிக்கு மேல இருந்து கன்னி ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. எதுவா இருந்தாலும் காலையிலக்குள்ள செஞ்சு முடிச்சிருங்க. அதாவது மாலை 4 மணிக்குள்ள எதனா செய்யணும்னா செஞ்சு முடிச்சிருங்க. அன்றாட வேலைகள் செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனா புதிதா எதுவும் செய்ய வேண்டாம். பயணங்கள் தவிர்ப்பது நல்லது, சரிங்களா? அதை மட்டும் இது பண்ணுங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். சந்திராசிரமும் அஸ்வினியில போகும்போது ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி வாக்குவாதத்தை இன்றைய தினம் மாலையிலிருந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது, பார்த்துக்கோங்க, சரிங்களா? சரி, நம்ம இந்த உகாதி பண்டிகை, உகாதி பண்டிகைன்னா வருடப்பிறப்பு, தெலுங்கு வருட பிறப்பு. இந்த தெலுங்கு வருட பிறப்புக்கு என்ன செய்வார்கள்?
உகாதினாலே பார்த்தீங்கன்னா, நம்மள விட அதாவது தமிழர்கள விட இந்த தெலுங்கு வருட பிறப்பு ரொம்ப சிறப்பா செய்வாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பா செய்வாங்க. அதனால இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் சிறப்பு. காரணம் என்னன்னா, 3ஆம் பிறை இன்னைக்கு. இல்லைங்களா? இன்னைக்கு 3ஆம் பிறை. அப்போ இந்த 3ஆம் பிறை அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிறைய பார்த்துட்டு நம்ப இந்த சந்திரனுக்கு உரிய சந்திரன்னா யாரு? அம்பாள் அப்படின்னு சொல்லுவோம். வழிபாடு செய்யும்போது சில பிரச்சனைகள், நீரால வருகின்ற பிரச்சனைகள், சந்திரனால் வருகின்ற சந்திரன் விருச்சிகத்துல நீச்சமும் ரிஷபத்துல உச்சமும் பெறுகின்ற ஒரு இடம். சந்திரன் மனோகாரகன், மனக்குழப்பத்தை கொடுக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு மனக்குழப்பத்தை கொடுக்கும். அப்படிப்பட்டவர்கள்லாம் இன்றைய தினம் 3ஆம் பிறை அன்று ஒரு பால், கல்கண்டு, மல்லிகைப்பூ இதெல்லாம் வச்சு சந்திரனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நிச்சயமாக மனக்குழப்பங்கள்லாம் தீரும். இன்னைக்கு செய்யுங்க. 2 விதமான வழிபாட்டை சொல்லியிருக்க. இதை செய்யும் போது உங்களுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பை தரும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. இழுபறியா இருந்து வந்த வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிச்சிடுவீங்க. ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி உபரி வருமானம் எல்லாருக்குமே மேஷ ராசிக்கு இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தாலும் உபரி வருமானம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்க. உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு சுதந்திரமான ஒரு செயல்பாடு இன்னைக்கு மேலோங்க. ரகசியமான சில ஆராய்ச்சியில எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். அதே மாதிரி ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். கவனமா இருங்க. பண விஷயத்துல கவனமா இருங்க. அதிசய மேற்கு திசை நெட்டாமை நஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளா விலகும். பரணி நட்சத்திர சிந்தனைகள் மேலோங்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் கிடைக்கின்ற நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உத்தியோகத்துல உயர்வுகள் ஏற்பட, எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள்லாம் குறையும். அரசு சார்ந்த பணிகள்லாம் இன்னைக்கு ஆதாயம் கிடைக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் குறையும். வண்டி வாகனங்கள்ல பயணம் செய்யும் போது நிதானமா செய்யுங்க. இன்றைய நாள் பயம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட 3ஆம் நஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர் சிந்தனைகள்லாம் மேம்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பணத்தை எப்படி சேமிப்பது, அதற்கு உண்டான மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். வீடு மற்ற வாகனத்தை சீர் செய்வீங்க. உயர் அதிகாரிகளின் நம்பிக்கை பெறுவீங்க. வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். இறை சார்ந்த பணியில ஈடுபாடு அதிகரிக்கும். செய்கின்ற முயற்சியில அலைச்சல்கள் இருந்தாலும் புதிய ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்கும். இன்றைய நாள் கவலைகள்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை 4ஆம் நட்சத்திர நிறம் ஆகாய நீல நிறத்தை பயன்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகளை கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். பார்ந்த கடகராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். சிறுதூர பயணங்களால் மனதில் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க.
கஷ்டமான வேலையை கூட இன்னைக்கு நீங்க எளிமையா செய்து முடிச்சிடுவீங்க. அதுக்கு உண்டான ஒரு எஃபர்ட்டை போடக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். புதிய துறை சார்ந்த தேடல்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும். அதிசய தெற்கு திசை அதிசயின் ஒன்றாமன் அசு நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அதே போல பணம் தொடர்பான நெருக்கடிகள் இன்னைக்கு கொஞ்சம் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வியாபாரத்துல ஒரு மந்தமான தன்மை இருக்கும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களா அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய வேலை கூட இன்னைக்கு தாமதமாக இருக்கு. ஏன்னா மாலை வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை இருக்கும். அதனால கவனமா இருங்க. வாக்குறுதி கொடுக்கறத குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி வேலையில ஆர்வத்தோடு செய்யுங்க. இன்றைய நாள் கொஞ்சம் பணியோடு எதையும் செய்தால் சிறப்பா இருக்கும். மாலை வரைக்கும் கவனமா இருங்க. அதன் பிறகு உங்களுக்கு சந்திராசிரமம் விலகுது. அதிசய வடமேற்கு திசை அதிசயின் ஆறாமின் அதிர்ஷ்டம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, எதை செய்தாலும் மாலை 4:30 மணிக்குள்ள செஞ்சு முடிச்சிருங்க. அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சந்திராசிரமம் இருக்கு, கவனமா இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலோடு இன்னைக்கு இருக்கணும். உங்களுடைய குணத்தை வெளிப்படையா நீங்க காட்டாதீங்க. பொறுமையா இருங்க. அதே மாதிரி சகோதர வகையில ஆதரவுலாம் கிடைக்கும். வர்த்தக தொழில மேன்மை இருக்கும் இன்னைக்கு. அதே மாதிரி மனசுல ஒரு விதமான ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் தூக்கி அப்படி ஓரமா வச்சிருங்க. யாருக்கு தான் கவலை இல்லை, எல்லாருக்குமே இருக்கு. அதனால மாலை 4:30 மணிக்குள்ள எதை செய்யணும்னு நினைச்சாலும் செஞ்சிருங்க. அதன் பிறகு யாரிடமும் ரொம்ப அதிகமா பேசாதீங்க, வாக்குறுதி கொடுக்காதீங்க. குடும்பத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். அதே போல தேவையற்ற நண்பர்களிடம் எந்த வார்த்தைகளும் குடும்பத்தில் உள்ள எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. விட்டு கொடுத்து போங்க. குடுக்கல் வாங்கல நிதானத்தோட இருங்க. அதிசய மேற்கு திசை அதிசயின் ஆறாமின் அசு நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உதிரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திர பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வியாபாரம் சம்பந்தமான செயல்பாட்டுல சிந்தித்து செயல்படுங்க. உத்தியோகத்துல முயற்சிக்கு ஏற்ப சாதகமான சூழ்நிலைகள்லாம் அமையும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். பூர்வீக சொத்துல சில மாற்றங்கள் செய்வதற்கான சூழல்கள் உருவாகும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை 5ஆம் நட்ச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நெருக்கடியான நாளாக இருக்க, கவனமா இருங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். கலை சார்ந்த துறையில ஆர்வம் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை கற்றுத்தரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. உங்கள் மனதில் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு சாதகமாக அமையும். அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசையின் 3ஆம் நட்சத்திர இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரக்கார் லாபங்கள்லாம் மேலோங்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். எதிர்பாராத தன வரவு. தாயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி வீடு மனை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். கூட்டாளிகள், அதாவது நீங்க கூட்டு தொழில் பண்றீங்கன்னா அவர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு மேலோங்கும். உங்களோட இருப்பவர்களிடம் அனுகூலமா இருக்கக்கூடிய ஒரு தருணம்.
வியாபார ரீதியான வேலையில அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு புதிய வீடு மனை தொடர்பான எண்ணம் மேலோங்கும். தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். இன்றைய நாள் தடை தாமதம் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய மேற்கு திசை அதிசயின் 5ஆம் எண் அசுனை இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். போராடும் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பாக பிரிவினை தொடர்பான விஷயத்துல எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். இந்த பத்திர தொழில் பண்றவங்க, பத்திரம்னா இந்த டாக்குமெண்ட் எழுதுவாங்களே, அந்த பத்திரத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நாளாக இருக்கும். பண வரவு நன்றாக இருக்கும். வியாபாரமும் நன்றாக இருக்கும். சுபகாரி தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூடும். எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். தோற்றத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஆன்மீக பணிகள்ல ஒரு ஆர்வம் ஏற்படுகின்ற நாளாகவும் இருக்கும். இன்னைக்கு நல்ல செயல்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய வடதிசை அதிசயன் 6ஆம் எண் அசுனை இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். நிதானமான பேச்சு உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யும். உங்கள் மீதான ஒரு மதிப்பையும் ஏற்படுத்தும். அதனால நிதானமான பேச்சு இருக்கட்டும். அதே போல சாப்பாட்டு விஷயத்தில் விரும்பி சாப்பிடுவீங்க. ஆனா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தை நீங்க தவிர்த்தால் இன்றைய தினம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வியாபாரத்துல முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அடிப்படை கல்வியில மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு அமையும். எதிர்பாராத சில தன வரவுகள் ஏற்படும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசய எண் இன்னைக்கு 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இன்னைக்கு ஏற்பட்டு விலகும். வியாபாரத்துல ரொம்ப இன்னைக்கு கவனமா இருக்கணும். வெளியிடங்கள்ல உங்களுடைய கோபத்தை எல்லாம் காட்டாதீங்க. புத்திசாலித்தனத்தோட இன்னைக்கு கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் உணர்ச்சி வேகமின்றி பொறுமையோடு செயல்பட்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். உங்களை பற்றிய கண்ணோட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படும். தோற்றத்துல ஒரு பொலிவு, ஒரு தேஜஸ் இன்னைக்கு இருக்கும். மாணவர்களுக்கு அப்பப்ப ஞாபக மறதி ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஞாபக சக்தியோட படிங்க. ஏன்னா எக்ஸாம் நடக்குது. அதனால ஞாபக சக்தியோட படிங்க. இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கின்ற நாளாகவும் அமையும். அதிசய மேற்கு திசை அதிசய எண் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மறதி விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.